ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் ரொம்ப சூப்பரான டாப்பிக்னு சொல்லவா, இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாமே அழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லவான்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ இதுக்கு என்ன, அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றத நீங்கள் வீடியோவோட எண்டில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு நல்ல விஷயத்த, அதாவது தப்பாக இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு திருத்துறதுக்காக நான் சொல்கிற வீடியோ. ஸோ நான் நல்ல விஷயமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தை வச்சுருக்கலாம், இல்லை பேபிஸ், அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, இல்லை நீங்கள் பர்சனல் யூஸுக்கு டெய்லி டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களா, நிறைய பிராண்டு பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழந்தை நியூ பார்ன் பேபி பிறந்திருக்குன்னு வைங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெய்லி குளிப்பாட்டி அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பவுடர் போட்டு, பேபி பவுடரும் இன்க்ளூடிங் பேபி பவுடரும் சேர்த்து தான் சொல்கிறேன், பாடி ஃபுல்லாக பவுடர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பர்பஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கண்மை எல்லாம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு திங் நம்ம பவுடர் பாடி ஃபுல்லாக போடுவோம். அண்ட் நம்மளை எடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் போகலாம், ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், எங்கே போனாலும் பேசிக் இதில் நம்ம ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம். சில பேர் எந்த ஸ்கின் கேருமே போட மாட்டாங்க, மாய்ஸ்சரைசரோ டோனரோ எதுவுமே போடாமல் ஃபேஸில் டைரெக்டாக பவுடர் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு அவங்களோட வில்லேஜ்லலாம் மேக்ஸிமம் சிம்பிள் பவுடர் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட சைடு எஃபெக்ட், இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்றது, இதை யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த பேபி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டேக்கம் பவுடர் எது யூஸ் பண்ணாலும் சரி, எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இனி அதை பை பண்ணாதீங்க. ஸோ அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இதில் அவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது, அப்படி இருந்தும் ஏன் விற்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டேக்கம் பவுடர் இருக்குன்னா அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே லேபிள் ஒட்டியிருப்பாங்கள்ல, அதுக்கு பின்னாடியே சொல்லிடுவாங்க வார்னிங், இல்லைன்னா அலர்ட் அப்படின்னு போட்டு, இல்லை ஏதாவது நோட் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் இந்த மாதிரி கெமிக்கல் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. டேக் அப்படின்றதே ஒரு விஷத்தன்மை உள்ளதான். டேல்கம் பவுடர் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒரு கல் மாதிரி இருக்குது, எனக்கு அது டீட்டெயிலாக தெரியலை. அந்த கல்லில் இருந்து அது நிறைய கெமிக்கல் ரிலேட்டடாகவும் இருக்குது, அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை பவுடர் கன்வெர்ட் பண்ணி, பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு டேக்கு அது பண்ணுறாங்க. ஸோ இந்த டேக்கோட மெயின் ஒர்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேஸு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட போர்ஸை லாக் பண்ணிடும். ஸோ சம்மர் டைம்லலாம் நேச்சுரலாக ஸ்வெட்டிங், இந்த ஆயில் இதெல்லாம் நம்ம பாடியிலேருந்து வெளியே வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டு ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, அந்த வியர்வை ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்ட்டு மெயினாக அண்டர் ஆர்ம், அப்புறம் துடைப்பகுதிகள், அப்புறம் ஃபேஸு, கழுத்து, இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே சில பேர் அப்ளை பண்ணுவோம். அதுவும் சம்மர் டைமில் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு பாடி ஃபுல்லாகவே அந்த கூலிங் இதுக்காக பவுடருமே யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அண்டு ஓப்பன் போர் வழியாக அதை அப்படியே லாக் பண்ணிடும், நம்மளோட ஸ்கின்னை சுவாசிக்க விடாது. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், அதாவது இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது ஒன்று யூரின், இன்னொன்று வியர்வை. ஸோ இந்த கழிவை வெளியே வர விடாமல் அந்த பவுடர் வச்சுக்குது. ஸோ அந்த கழிவு எங்கே தங்கும், அந்த இது நம்ம உடம்புக்குள்ளேயே தான் தங்கும். அதுவும் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் மீன்ஸ் அதுவுமே சைடு எஃபெக்ட். அண்ட் நம்ம ஃபேஸ் அண்ட் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது கேன்சரை கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த கர்ப்பப்பை வீக்னஸ், கர்ப்பப்பை ரிலேட்டடாக கேன்சர், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதான், டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணக்கூடியதான். அதுவும் டல்கம் பவுடர் ஃபேஸுக்குன்னெலாம் கொண்டு வரவே இல்லை. பேபிஸ்க்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு இது தேவையே இல்லை. இந்த டேக்கம் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையே இல்லை. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேபிஸ்க்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுற டைமில் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் தொட அறுக்கும். அப்புறம் குழந்தைங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு தூங்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டேக்கம் பவுடர் போடுவோம். ஸோ ஆனால் யாருக்குமே தெரியலை. நம்ம இப்போ பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், நம்ம பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுற
பண்ணுற பிளேஸ் நம்மளோட மெயின் பார்ட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம பாடிக்குள்ளே வந்து அதோட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து பாடிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. அந்த மெயின் பர்பஸ்க்காக மட்டும்தான் டால்கம் பவுடர் கொண்டு வந்தாங்க. அதாவது பர்பஸ் யூஸ் பண்ணுற டைமில் போடுறதுக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர் ஆர்ம், ஃபேஸு, மேபி வந்து நிறைய உமன்ஸுக்கு அதுதான் மேக்கப் ப்ராடக்டே மெயின். அந்த ஃபேஸ் பவுடர் வந்து டால்கம் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க, அதுவும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த தப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. சரி, நான் வந்து சொல்ல வந்தது என்னென்னா, இவ்வளோ இருந்தும் ஏன் வந்து அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து நோட் வார்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுலேயே கொடுத்துருவாங்க இந்த கெமிக்கல் இருக்குது, இது வந்து இன்டேக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம இன்டேக்காக எடுக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்டேக்காக எடுக்கலாம் அப்படின்றது இருக்குன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம வெளியே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த அதிலே போட்டிருப்பாங்க இன்டேக்காக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி கண்ணில் படக்கூடாது, மவுத்தில், நோஸில், காதில் படக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. டால்கம் பவுடரை இந்த இடத்துலலாம் படாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சில டால்கம் பவுடர் அந்த இதில் வந்து நோட்டில் வந்து டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க, இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா யூரினரி ட்ராக்கில் வந்து கேன்சர் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கிளைம் பண்ணாலுமே கம்பெனிக்காரன் தெளிவாக சொல்லிடுவோம், நாங்கள் தான் இங்கே நோட்டுன்னு போட்டிருக்கோம்ல, இதை பார்த்தும் நீங்கள் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்குதோம். அதை இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இது பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது குறை இருக்குதுன்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து நம்ம பை பண்ணுறோம். ஸோ கம்பெனிக்காரன் இப்படி ஈஸியாக தப்பிச்சுப்பான், அதில் பாதிப்படைகிறது நம்மளாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து டால்கம் பவுடர், பேபி பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ மெயின் ரீசன் நிறைய பிராண்ட்ஸ்லேயே வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் நான் கொடுக்குறேன், சரிங்களா? என்னென்னா வந்து அந்த நோட்லேயே இவ்வளோ இருக்குது, இது இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு மாற்று கருத்தாக வந்து நிறைய வந்து டால்க் ஃப்ரீ பவுடர் அப்படின்ட்டு, டால்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் அப்படின்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம பிராண்ட்லேயுமே நியூவாக வந்து பேபிஸ் அண்ட் வந்து அடல்ட் உமன்ஸ், மென் அண்ட் விமன் எல்லாருக்குமே வந்து டால்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர், நேச்சுரல் ஃபேஸ் பவுடர் வந்து கொண்டு வந்தாச்சு. ஜூன் சீக்கிரமாகவே வந்து லான்ச்சும் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான ப்ராசஸிங் வந்து முடிய போகுது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு இயருக்குன்னு கணக்கெடுக்கும் போது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் உமன்ஸ் மட்டும் இன்ஃபர்டிலிட்டி ரீசன் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட வெஜைனா, யூரினரி ட்ராக்கு, ஓவரி, அப்புறம் இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதில் இருக்குது. இது மூலியமாகவும் நடக்குது. அப்படி நம்ம நினைக்கிறோம் இவ்வளோன்னு பவுடர் டெய்லி யூஸ் பண்ணுறது, நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோமா, அது நம்ம நினைக்கிறோம் வெளியே தானே அப்படின்ட்டு. நம்ம ஸ்கின்லலாம் இங்கெல்லாம் போர்ஸ் இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த க்ரீம் எது போட்டாலும் உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை உள்ளேயும் போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் டால்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட கர்ப்பப்பை வரைக்குமே போகும். உமன்ஸுக்கும் சரி மென்ஸுக்கும் சரி உங்களோட ரீப்ரொடக்டிவ் இனப்பெருக்க செல்கள், இனப்பெருக்கம் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு இந்த டால்க் அப்படின்றது, அதில் வந்து சிலிக்கானா ஏதோ ஒரு கெமிக்கல், அந்த பேர்லாம் எனக்கு மறந்துருச்சு, நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஹார்ம்லெஸ் டால்கம் பவுடர் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா வரவே வராது, கூகுளே வராது. ஏன்னா டால்கம் பவுடர் அப்படின்னாலே அது ஹார்ம்ஃபுல் தான், அதில் ஹார்ம்லெஸ்ஸும் இல்லை, ஹார்ம்லெஸ் இல்லவே இல்லை, ஃபுல்லாகவே ஹார்ம்ஃபுல் தான். ஸோ டால்க் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் மட்டும்தான் வந்து ஹார்ம்லெஸ் பவுடர் அப்படின்றது வந்து ஆணித்தனமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த டால்கம் பவுடர் வந்து பவுடரில் மட்டும்தான், அந்த டால்க் அப்படின்ற விஷயம் டால்கம் பவுடர் மட்டும், அதாவது பவுடரில் மட்டும்தான் இருக்கானா இல்லை, பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஷூ, அப்புறம் காருக்கு அந்த பெயிண்டில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு அடிப்போல் அந்த பெயிண்ட்டு, காருக்கு பாலிஷ் பண்ணுற நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்டில், அதே மாதிரி நிறைய க்ரீம்ஸ்லையும் நம்ம வந்து அந்த பவுடர் ஒரு மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல, அந்த பதத்துக்காக நிறைய க்ரீம்ஸ்லையுமே வந்து டால்க் அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அது மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த இன்க்ரீடியன்ட், அதாவது இப்போ வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்னு இருக்குதுன்னு வைங்களேன்,
நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்க. இப்போ பியோர் ஆலோவேரா ஜெல்லுன்னு வைங்களேன், அதுலேயே நல்லா அந்த இயற்கையோடு இருக்கிற மாதிரி ஆலோவேரா இப்படி வர்ற மாதிரி அப்படியே சூப்பராக போட்டிருப்பாங்க பியோர் ஆலோவேரா ஜெல்லுன்ட்டு. பியோர் ஆலோவேரா ஜெல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம பிராண்ட்லேயே இருக்குது. ஸோ அந்த கலரில் தான் இருக்கும். ஃப்ராக்ரன்ஸும் ஓரளவு மைல்டாக தான் இருக்கும். சரிங்களா? நேச்சுரல் ஃப்ராக்ரன் ஆட் பண்ணால் அது கூட மேபி இருக்கலாம். பட் ரொம்ப ஹெவியான ஃப்ராக்ரண்டோ அந்த க்ரீன் டார்க் க்ரீன் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது கலருக்காகவும் ஆட் பண்ணுறாங்க, வாசனைக்காகவும் ஆட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுமே போதும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படின்றது நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இருக்கும். அதில் ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சில இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதனால் நாளடைவில் இந்த நம்ம நிறைய டேப்லெட் எடுக்கிறோம்ல, டேப்லெட்லேயுமே அதுதான். இந்த டேப்லெட்னால வார்னிங்னு போட்டு நாளடைவில் இப்போ இல்லை போக போக இதோட சைடு எஃபெக்ட் இதுவாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது தெரிஞ்சும் அது எல்லாம் நல்லா தெரிஞ்சும் டாக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. அதனாலேயே வந்து நிறைய வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஹெல்த் இஷ்யூ வரது மெயின் ரீசன். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாது இல்லையா டால்கம் பவுடர்லாம் வந்து இவ்வளோ பாதிப்பை தருமா அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூ வர்றது நிறைய இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் வந்து நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், டயட்டு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் கீப் அப் பண்ணுறோம். ஆனாலும் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் மேக்கப் ப்ராடக்ட்டு டால்கம் பவுடர் இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கோட்டையை விட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டால்கம் பவுடர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட வந்து நம்ம வந்து இப்படி நிறைய தட்டுவோம். இப்படி தட்டிட்டு பேபி உடம்புல அப்படியே போவோம். நம்மளுமே இப்படி தான் நிறைய பேர் பாத் பண்ணிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு வர்றப்போ நம்ம ஓப்பன் பொருளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது ஓப்பன் பொருளாக நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸ்வெட்டுலாம் நல்லா வரும். நிறைய பேருக்கு தெரியும் குளிச்சா ஸ்வெட் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போரை வந்து அது திறந்து விடும். அதுவும் நீங்கள் நல்ல சோப்பாக யூஸ் பண்ணால் மட்டும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்வெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே அதிகமாக வேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுடரை எடுத்து ஸ்வெட் ஆகுன்னு சொல்லிட்டு பவுடரை எடுத்து ஃபேஸு அண்டர் ஆர்ம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அதை ஃபுல்லாக லாக் பண்ணிடுவோம். ஸ்வெட்டு பின்ன எங்கே போகும்? வியர்வை அப்படின்றது ஒரு கழிவு. நான் முன்னாடி சொல்கிறேன், அது உடம்பை விட்டு வெளியே வரணும். எப்படி அப்போ யூரின் வரக்கூட நம்ம ஏதாவது பண்ணுறோமா? அப்போ என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த இதுதான் மெயினாக வந்து இது பண்ணுது. இதை தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் நம்மளை அறியாமலே வந்து நம்ம குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் நம்மளுக்கா இருக்கட்டும் டெய்லியும் வந்து அதாவது சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை கொடுத்து வாயில் நம்ம ஊட்டி விடுவோம்ல, அதே மாதிரி நம்ம அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துமே ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நமக்கு இந்த டால்கம் பவுடர் அப்படின்றது வந்து நீட் இல்லை. டால்கம் பவுடர் அப்படின்றது டேக் ஃப்ரீ ஃபேஸ் பவுடர் பேபி பவுடர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டால்கம் பவுடர், அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மேக்கப் ரிலேட்டடாக வந்து டவுட்ஸ் கேட்கும்போது நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வாங்கின பிறகு உங்களோட டோனர் போடுறேன், ஃபேஸ் க்ரீம் போடுறேன், சன்ஸ்க்ரீன் போடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாமான்ட்டு. நீங்கள் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி இவ்வளோ ப்ராடக்ட் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ இங்கே வந்து இவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கின் கேரை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே டால்கம் பவுடர் போடுறீங்க அப்படின்னா அதோட ஒர்க்கே உங்களோட ஃபேஸில் இருக்காது. ஸோ அது உள்ளே இறங்கும், உள்ளே இருக்க டாக்ஸிக்கை வெளியே கொண்டு வரும். நிறைய ப்ராடக்ட்லாம் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகு நல்லா ஸ்வெட் ஆகுது அப்படின்றீங்க. மெயின் ரீசன் அதுதான். உள்ளே ஏதாவது டாக்ஸிக் கழிவுகள் ஃபேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா எவாப்ரேட் ஆகி வெளியே கொண்டு வரும். ஸோ நீங்கள் இப்போ அதுக்கு மேலேயே பவுடர் போட்டிங்கன்னா இதுவாயிரும். அதனால தான் வந்து நிறைய மேக்கப் டியூட்டோரியல் நம்மளோட இதுலேயே வந்து கெட் ரெடி வித் மீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது கிளீன்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது கேப் விட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் பவுடராக இருக்கட்டும் எந்த பவுடர் யூஸ் பண்ணீங்களோ அதை போடணும் அப்படின்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் வந்து டாக் பவுடரை அவாய்ட் பண்ணிடுங்க. டால்கம் பவுடர் ஃபேஸ் டால்கம் பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். டால்கம் பவுடரில் எவ்வளோ ஹார்ம்ஃபுல் இருக்குது அப்படின்றதையுமே உங்களுக்கு இந்த பக்கம் வந்து நிறைய ஸ்லைட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து தெளிவாக இருந்துக்கோங்க.
முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட சேனலில் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் குயிக்காக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைலுமே வரும். நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ஹேண்ட்மேட், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இல்லை. ஹார்ம்ஃபுல் கெமிக்கலை குறைச்சி எவ்வளோ நேச்சுரலாக வந்து நம்ம ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் என்னோட பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நலங்கு மாவு ப்ளஸ் வந்து ஆலோவேரா ஜெல்லு இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னோடய கார்டனில் விளையக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் பவுடர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்டாக தான் இருக்கும். 100க்கு வெறும் 1% ஆஃப் இதான் கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஹார்ம்லெஸ் கெமிக்கல் தான். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்புமே வராது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 60% ஆஃப் சைடு எஃபெக்ட் தரக்கூடியது. ஸோ அதாவது நீங்கள் இப்போ இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 10%, 5%, 20% இந்த மாதிரி இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். 100க்கு 60% ஆஃப் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து அது ஹார்ம்ஃபுல். உடனே நீங்கள் வந்து ஃபேஸ் பவுடர் போடுறீங்க, டால்கம் பவுடர் போடுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சில் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டால்கம் பவுடரில் இவ்வளோ இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும். ஆனாலும் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச்.